நம்ம மத்தியில சிஸ்டர் சௌந்தர்யா ஜாஷுவா அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பார்கள். சிஸ்டர் அம்மா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஜோஷுவா சரிங்க பாஸ்டர், நீங்க ஆரம்பிங்க. ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த பிரேயர் லைன் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ஆண்டு புதிய ஆண்டிலும் கர்த்தர் இந்த கிட்டத்தட்ட 29 நாட்கள் நடத்தி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆமேன். அருணோதயம் மேஜி சபையின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஜெப நிலையில ஜெபித்த எல்லா காரியங்களும் சங்கீதத்தின் மூலியமாக நம்மோடு இடைப்பட்டார். இப்பொழுதும் கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சில வார்த்தைகளை நம்ம கேட்க போறோம். கர்த்தருடைய கரத்துல ஒரு செய்தி கூட கண்களை மூடி ஆமேன். பரலோக தேவன் இந்த நாளில ஆமேன் மாலை வேளையில தேவ சமூகத்துல இந்த லைன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆலே லூயா ஆலே லூயா நீ பிதாவின் சித்தத்தை சிலுவையில செய்து முடித்தீர் ஆண்டவரே. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் அந்த பரிதபிக்கிற ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். இந்த நாளில நீர் இடைபடுவீராக. உங்களுடைய சமூகம் இவரோடு கூட இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆலே லூயா ஹாலே லூயா. கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆமேன் ஆமேன். பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என்ற பாடல் ஃபாதர் பெர்க்மன் செய்ய பாடலை நாம் பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கு. மாட்சிமையோ மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது
அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவின் குற்றம் நீங்க மாம்சமான தீரை அன்று கிழித்து புது வழி திறந்தீர் மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீ மகா மகா பரிசுத்தமும் சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் முன் சமூகம் நுழைய செய்தி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற நிலையில ஆண்டவரை மாத்திர உள்ளத்துல நினைச்சு ஆமென். அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக சிலுவையில நமக்காக அவர் பட்ட பாடுகளை ஒரு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட நம் பாடினது போல ஆமென். ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காகவே தந்து அவருடைய ரத்தத்தினாலே அவரோடு கூட ஆமென் இருக்கும்படியாய் நம்ம நிறுத்தி நம்மளை கரைபடாத மகனாக மகளாக பார்க்கிற ஆமென் தேவனுடைய கரத்துல ஒரு விஷயம் கூட நம்மை தாழ்த்தி எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜப நிலையில எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இந்த கரத்துல இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டுல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபா லாகா ரபா உஷாந்தா ரபா ரீபா லதா ரபா. ஆமென் ஆண்டவரே ஆமென் அப்பா. குயவனிவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும் குயவனிவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உயவனையும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை படைக்கிறோம் அப்பா. நீரே வணைந்து உம்முடைய சித்தத்தை எங்க வாழ்க்கையில செய்வீராக. உம்முடைய சேவைக்காக ஆமென் ஆண்டவரே எங்களை தருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா. சேவைக்காக என்னை தருகிறேன் வளைந்திடும் சித்தம் போல் சேவைக்காக என்னை தருகிறேன் வளைந்திடும் சித்தம் போல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனேவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும்.
தகப்பனே, உங்களுடைய சித்தத்துக்கு இந்த வருஷத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டுல கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு நாங்கள் அறிந்து கொண்டு அதை செய்து முடிக்க கிருபை தருவீராக. கர்த்தருடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் ஒரு விஷய கூட நாங்கள் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த நாளில விசேஷமாய் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக இந்த புதிய ஆண்டுல நிறைய தீர்மானங்கள், நிறைய ஊழிய காரியங்கள், நிறைய பிளான் பண்ணியிருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த லைன்ல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா இத்தனை பேர் இருப்போன்றது அவருடைய சித்தம். வர வேண்டியவங்க வராம போறதுன்னு இல்லை. இன்னைக்கு இவங்க தான் இருப்பாங்கன்னு அவர் முன்னமே நம்ம முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்துலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட அவருடைய சித்தத்தை குறித்து நம்ம அறிந்து, சித்தன்னு சொல்லும் போது 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லோரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமா இருக்குது. ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இவ்வளவு நாள் நமக்காக பொறுமையா இருக்கிறார். இப்ப தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் அறிந்து கொண்டு அந்த சித்தத்தின்படி நம்ம இருப்போம். அந்த ஆண்டுல எதை செய்தோமோ இல்லையோ, தேவ சித்தத்தை செய்யற மக்களா, செய்யற மகளா நம்மள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. இதை செஞ்சோம், நான் இப்படி பண்ணேன், நான் எதை நம்ம பலத்துல இல்ல நம்ம ஞானத்துல எதோ பண்ணல, ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிற மக்களாய் தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்த போது பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்யும்படியாதான் வந்தார். அதை அவர் செய்து முடித்தார். அவர் பாடுபட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்தது. அந்த சித்தம் நடந்தது. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பிலிப்பியர் 2:13 இப்படியா சொல்றது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் நமக்குள்ள கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். இன்னொரு விதத்துல ரோமர் நிருபத்துல 12:2 எப்படியா சொல்லுது, பின்பற்ற தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த வார்த்தை முடியும். அப்போ தேவனுடைய நன்மை பிரியம் பரிசுத்தமான சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எபேசியர் இன்னும் கொஞ்சம் கூட பவுல் இப்படியா சொல்றார். எபேசியர் 5:17 இப்படியா சொல்றார். 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சு தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு நீங்க ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளையும் படைச்சு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தார். அது ஆண்டோடைய விருப்பம், அது புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கு. ஆனா ஏவாளுக்கு பிசாசு தந்திரமா சொல்றான், இல்ல இது நன்மை தீமை அறியத்தக்கது, நீங்க இதை புசிக்கிற நாளையில தேவர்களை போல ஆவீங்க அப்படின்னு அவன் சொல்லி அந்த அம்மாவும் புசிச்சு அவங்க புசிச்சது இல்லாம ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல தேவ திட்டத்தை பிசாசு திசை திருப்புறான். ஆனா ஆண்டவர் அப்படி அவங்க தேவ சித்தத்தை மீறினதுனால ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. அப்ப அந்த அம்மா வீண் பேச்சுக்கு விலகி இருந்தாங்கன்னா, பிசாசுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆண்டோட சித்தம் என்னதுன்னு அறிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வச்சிருந்த திட்டத்தை அவங்க அப்பமே இது பண்ணிட்டு, அதனாலதான் 2வது ஆதாமா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். இதுதான் இன்னொரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொன்னா கூட, குடும்பத்துல கூட தேவ சித்தம் நடக்கிற ஆபிரகாம் சாராளுக்கு நீங்க பாப்பீங்கன்னா அவங்க மூலியமா தான் சந்ததி தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு.
அது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல அவனுக்கு 99 வயசு ஆகும்போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொல்லி அவன் பேசுறாரு. நான் செய்வேன்னு சொல்றாரு ஆண்டவர். அங்க அவன் சந்ததிய அவங்களுக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா சாராள் அம்மா அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இல்ல நம்ம வேலைக்கார பெண் அடிமை பெண் ஆகிய ஆகார் மூலியமா நமக்கு ஒரு இது தருவார்னு அங்கேயே பிசாசு தந்திரமா கிரியை செய்யறான். ஆனா ஆண்டவர் அந்த ஆகார் இல்லம்மா சாராள் கிட்டே சொல்றாரு, மூலியமா தான். அதை கேட்கும்போது அவங்க நகைக்கிறாங்க. ஆண்டவர் உடனே அவங்க பேசுறாரு, இடைப்படுறாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அப்ப தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி பிசாசு நிறைய காரியம், குடும்பமானாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் நம்மளை டைவர்ட் பண்ற, திசை திருப்புகிற காரியம். ஊழியத்துல கூட யோனாவை நினைவேற்கு தான் போக சொன்னாரு. அவன் தர்ஷிஷுக்கு போறான். ஆனா அவன் எங்க போகணுமோ அங்கேயே ஆண்டவர் கொண்டு வந்து மீன் மூலியமா மீன் வாயில வந்து வெளியே வரும்படி நினைவேற்கு கொண்டு வந்தார். எந்த மனுஷனும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பமோ ஊழியமோ ஆமென் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ சித்தத்தை செய்யற மக்கள் தான் ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்படி செய்யும் போதுதான் அதுல மகிமையான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமென் அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுல கண்டிப்பா தேவ சித்தத்தை நாம செய்து முடிக்கணும். தேவ சித்தத்தை நம்ம செய்து முடிக்கிற மக்களா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யணும். அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷனை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல 21 இருந்தே நான் வாசிக்கிறேன். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தான் ஆகிய கீசுனுடைய குமாரனான சவுலை 40 வருஷமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஈசாயின் மகனை குறிச்சு சொல்றாரு, தாவீதை குறிச்சு என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவரே அவனை குறிச்சு சொல்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் சித்தத்தை தாவீது செய்து முடிச்சான்னு இங்க சொல்லுது. இதே 36வது வசனத்துல இப்படி சொல்லுது, தாவீது தன் காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அருமையான நம்ம வாழ்க்கையில கொடுத்த அந்த ஒரே ஒரு லைஃப்ல இருக்க போற நாட்கள்ல நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சித்தத்தை செய்து முடிக்கிற மகளா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல ஆனா சித்தத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் அங்க அவங்ககிட்ட பார்த்த ஒரு 2-3 சம்பவத்தை தான். அவன் என்ன எப்படி இருந்தான், ஆண்டவர் சித்தத்தை செய்யறாள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா அது தாவீதுக்கு ரொம்ப பொருந்தும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுது, இப்பொழுது நம்முடைய ராஜ்யபாரம் நிலைக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அப்படின்னு இங்க சொல்லுது. முன்னாடி நம்ம வாசிச்சோம், தாவீது ஆளுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் போட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவரை போலவே தாவீது கடந்து வந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல அவனுக்கு இது இல்லை, ஆனா ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான். அவன் கொடுத்த மந்தைக்கு நல்ல ஒரு மெய்ப்பனா இருந்தான். அது சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் அதை பாதுகாப்பா அந்த மந்தையை பாதுகாத்ததுனால ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு இரக்கமா இருக்கிறது போல அவனும் அவனுக்கு கொடுத்த வேலையில அப்படி இருந்தான். அவன் இருதயத்துக்கு அப்படின்னா ஆண்டவருடைய இருதயத்துல எப்படி இருக்குதோ அப்படியே இந்த பூமியில செய்யற மக்கள் ஏசு அப்படிதான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி யோவான் சானகனும் கர்த்தருக்கு என்ன செய்யணுமோ வழியை ஆயத்தப்படுத்தணும்னா அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஆண்டுடைய வழியை ஆயத்தம் பண்ணிட்டு இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவன் வேலை முடியும். அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிறபடி அவர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியா நம்ம இருக்கணும்.
ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு நம்ம குணத்துக்கிறார். அப்ப தாவீதோட வாழ்க்கையில நம்ம வசனத்தின் மூலியமா தெரிந்து கொண்ட காரியம், தேவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படியே தாவீதும் செஞ்சிருக்கிறான். அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்து தேவ சித்தத்தை செய்து முடிச்சான்னு நம்ம வாசிச்சோம். ரெண்டாவது பாக்குறோம், அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் எப்படியா சொல்லுது? 15:28 அப்பொழுது சாமுவேல் அவன் சவுலை நோக்கிதான், கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டார். உம்மை பார்க்கிலும் உத்தமமா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீதோட வாழ்க்கை ரெண்டாவது காரியம் என்ன? எப்படி ஆண்டவர் சித்தத்தை செய்யற ஆளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அவன் உத்தமனா இருந்தான்னு பார்க்குது. உம்மை பார்க்கிலும் உத்தமனாய், அப்ப உத்தமனா அவன் இருந்தான்றத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லாருக்கிட்ட எதிர்பார்க்கிறது, நோவாவை குறிச்சு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் அவனை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப உத்தமமா நடக்கிற மக்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் சித்தத்தை அவங்க செய்வாங்க. இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொல்றாரு. இருதயத்துக்கு ஏற்றால்தான், ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாக்கா எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான். இருதயத்துக்கு ஏற்றால்தான் தேவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படி உத்தமமா நடக்கிறவங்க தன் வாழ்க்கையில் உத்தமமா இருக்கும்போது மற்றவங்களுக்கு மாடலா மாதிரியா இருப்பாங்க. இவங்க இப்படிதான்பா பர்ஃபெக்டா இருப்பாங்க, கரெக்ட் பாங்க. அவ ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். தேவ சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனுடைய இருதயத்தை போல அவருக்கு சித்தமானவர்கள் எல்லாம் பூமியில செய்யறதுக்கு அவர் இருதயத்துக்கு ஏற்ற மகனான இருக்கணும், உத்தமமாவும் இருக்கணும். நீங்களும் நானும் உத்தமமா இருந்தா ஒரு நாள் நன்மை இல்லாம போகாது. அல்லேலூயா. தேவ சித்தத்துல நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிக்கும் போது பெரிய காரியத்தை நம்ம அவருக்காக சகிச்சு உத்தமமா நம்ம இருக்கும் போதுதான் தேவ சித்தாங்கன் நம்ம மூலியமா நடைபெறும். நீர் உம்முடைய தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்ம மற்றவங்களை பாக்குற நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம லைஃப் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப சித்தத்தை செய்யற ஆள்கிட்ட ஆளுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆளாவும் உத்தமனாவும் இருந்தா, உத்தமம்னு சொன்னா நான் நிறைய சொல்ல, யோபு போல யாரும் உத்தமமா இருக்க முடியாது. தான் வாயில கூட ஆண்டவர் தூஷிக்கல. மத்த எல்லாருக்கும் முன்னாடி ஆமென், அவனுக்கு எத்தனையோ பாடு பிரச்சனை இருந்தாலும் யோபு உத்தமன்னு விளங்கினது போல நம்மையும் ஆண்டவர் அப்படி செய்வாராக. மூணாவதா நம்ம பாக்குறோம், அதே 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படி, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலின் முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்ப வாரும். உம்முடைய தேவன் இங்க அந்த சவுல் சொல்றான், நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படின்றான். ஆனா தாவீது அப்படி சொல்ல மாட்டான், நீர் என்னுடைய தேவன். இங்க என்ன அப்படி பார்த்தா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறாள். இந்த சாமுவேல் இவனுக்கு இங்க தவறி போறான், அதுக்கு அவன் சில காரியங்களை சுட்டி காமிக்கிறாப்புல. அதுக்கு அவன் சொல்ற வார்த்தை என்னது? உம்முடைய தேவன் சொல்றான். உடனே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தல. ஆனா தாவீது ஒரு தவறு செய்யும் போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது அதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து உமக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டம்பான்னு அவன் தாவீது அறிக்கைறத பார்க்க முடியும். 51 சங்கீதமே பாவ அறிக்கை செய்யற சங்கீதம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா கர்த்தரை எக்காலத்தில் நான் சோதரிப்பேன் அவர் துதி. அப்ப ஆண்டவருக்கு எல்லாம் வேணும். அது மாத்திரமில்ல, ராஜாவா இருக்கும்போது ஆண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான் நடனம் ஆடுறான். ஆடுறத பார்த்து மத்தவங்க ஏளனமா பேசலாம். ஆனா ராஜாவா இருந்தாலும் அவன் சாதாரண தன்னோட வாழ்க்கையில வருகிற காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல தாவீதுக்கு ஒரு நிகர் யாரும் சொல்ல முடியாது. அவன் தான் 150 சங்கீதம் கிட்ட அவன் எழுதி வச்சிருக்கிறான். ஆண்டவர் மேல அவ்வளோ வாஞ்ச, அவரை மகிமைப்படுத்துறது, அவரை உயர்த்துறதுக்கு தாவீது அவ்வளவு. ஆனா இந்த சவுல் உம்முடைய இவனுக்கு இவனை தூக்க போறாங்கன்னு சொன்ன உடனே, உடைய ராஜ்யத்தை கிழிச்சிட்டான்னு சொன்ன உடனே அவன் சொல்ற வார்த்தை என்னது? உம்முடைய தேவன்றான் சாமுவேல் கிட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஆளா இருக்கணும், உத்தமமா இருப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், தேவ சித்தத்தை நம்ம செய்து முடிப்போம். கர்த்தர் நிச்சயமாய்
நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளில இந்த பிரேயர் லைன் மூலியமாய் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நாங்கள் அறிந்து செயல்பட அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சித்தம் என்னதுன்னு நாங்க அறிந்து கொள்ளணும் ஐயா. அதற்கு உதவி செய்யுங்க. தாவீது உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தான்னு நாங்க பாக்குறோம்ப்பா. அவனோட வாழ்க்கையில அவன் உங்களை போலவே ஆமென் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் தாவீது செய்வான் நீர் அன்ற சொல்றீரப்பா. அப்போ உம்முடைய சித்தத்தை செய்யற மகன் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனா உத்தமமா இருந்து தாவீது போல நல்ல ஒரு ராஜா அதுக்கப்புறம் பின்னாடி வரல. ஆனா தாவீது நல்ல ஒரு ராஜ்ய பாரத்தை செஞ்சான். அதோடு கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவனா இருந்தான். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கும் செய்வாராக, நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து இந்த லைன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுகம் எப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.